ஜாதக அலங்காரம் எனும் நூலில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் எந்த வகை நல்ல பலன்களை தருகிறார்கள் என்பதை பார்ப்போம். அதாவது ஜாதக அலங்கார நூலில் 7ஆம் இடத்தில் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மனைவியை சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் பிராமண குணம் கொண்ட பெண்கள் அமைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது என்ன பிராமண குணம் கொண்ட என்றால் அந்த உயர் ஜாதிகளுக்கு உடைய குணங்கள். அந்த பெண் 7ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் இருக்கும் பொழுது அவருக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ நல்ல உயர் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் குருவும் சுக்கிரனும் சேர்ந்தால் 7ஆம் இடத்தை பாதிக்கும் என்ற ஒரு வாக்கு இப்போக்கி இந்த ஜோதிட உலகத்தில் சுற்றி கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் இந்த குருவும் சுக்கிரனும் பகை கிரகங்கள், இவைகள் 7ஆம் இடத்தில் இருந்தால் மனைவி ஸ்தானத்தை பாதிக்கும் என்ற கருத்து இங்கு பேசப்படுகிறது. இது எவ்வளவு பெரிய தவறு என்பதை சொல்லி காட்டதான் போன தடவை நான் புலிப்பாணி ஜோதிடத்திலேருந்து எடுத்து காட்டினேன். இந்த தடவை ஜாதக அலங்கார நூல்லேருந்து காட்டியிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து பல நூல்கள் என்ன சொல்லுதுங்கிறத சொல்ல போகிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். குருவும் சுக்கிரனும் இயற்கை சுபர்கள். அவர்கள் இணைந்து ஒரு பாவகத்தில் இருந்தால் நல்ல பலன்களை தான் அதிகமாக தருகிறார்களே ஒழிய அவர்கள் பாவக ரீதியாக சரியில்லைனாதான் 6, 8க்குரியவர்களாக இருந்தால்தான் அது சரி இருக்காது. அது மேக்சிமம் நமக்கு குறைவாக தான் இருக்கும். ஆனால் இயற்கை சுபர்கள் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து ஒரு இடத்தில் இருந்தால் அந்த பாவகம் நல்ல பலன்களை தான் தருகின்றது என்பது தான் ஜோதிட நூல் சொல்வது.